நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு சோதனையாக இருக்குதுங்க, இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கலான்னு பார்க்குறேன், சோதனையாக இருக்குது, முடியாமல் போகுது, கிட்ட போகிறேன், அதுக்கப்புறம் என்னால் முடியாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்றைக்கு பேசுகிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசுவாங்க, என்ன ஜேம்ஸு, இந்த காரியம் இன்னைக்கு முடியணும்னு இருந்தது, ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா தள்ளி போயிடுச்சு, கிட்ட கைகூடி வர மாதிரி இருக்குது, ஆனால் தள்ளி போயிடுச்சு, எனக்கு சோதனை மேலே சோதனையாக இருக்குது, எனக்கு சோதனை எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியல, சோதனை மேலே சோதனையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம் பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் எல்லா சோதனைக்கும் உங்களை தப்பும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இருக்கிறார். அதை உணராமல் நீங்கள் இருக்கிறீங்க, அது தெரியாமல் நீங்கள் இருக்கிறீங்க. அவர் ஒவ்வொரு சோதனை காலங்களிலும் உங்களை என்ன பண்ணுறாரு, தப்பிவிட்டு பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அதை அறிந்து நம்ம அறியாத இருக்கிறோம், நம்ம உணராத இருக்கிறோம். நம்ம கூட இருக்கிறவர் இந்த சோதனைக்கு நம்மளை தப்புவிப்பார், இந்த சோதனை காலத்தில் நம்மளை தூக்கி எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணராத இருக்கிறோம். எத்தனை நேரங்களில் அவர் உங்களை தூக்கி எடுத்திருக்கிறார் தெரியுங்களா உங்களுக்கு? எத்தனை நேரங்களில் உங்களை தூக்கி எடுத்திருக்கிறார். அதனால் இந்த நாளில் எப்படியாப்பட்ட சோதனையில் நீங்கள் இருந்தாலும், எப்படியாப்பட்ட சோதனைக்கு நேரம் நீங்கள் போய்கொண்டு இருந்தாலும், இந்த நாளில் தேவன் வந்து அந்த சோதனைக்கு தப்பும்படியாக உங்களை தூக்கி எடுக்க போகிறார், உங்களை பாதுகாக்க போகிறார். ஆமாம், இந்த அருமையான பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படி இருக்குது, சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். ஆமாம் பிரியமானவர்களே, அவரும் உங்களை காக்கிறார், அவர் நான் உங்களை காப்பேன்னு சொல்லியிருக்கிறார். வாக்கு மாறாத தெய்வம் அவர். ஆமாம், மனிதர்கள் மாறுவாங்க, மனிதர்கள் எத்தனை காரியங்களை சொல்லி மறந்து போயிருக்கிறாங்க, நிறைவேற்றாமல் போயிருக்காங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், நான் மனமாற ஒரு மனிதன் அல்ல, அவர் தெய்வம். உங்களை எத்தனை தருணங்களில் உங்களை தூக்கி எடுத்திருக்கிறார், எத்தனை தருணங்களில் உங்களை காப்பாற்றிருக்கிறார், எத்தனை தருணங்களில் உங்களை பாதுகாத்திருக்கிறார். இந்த நாளில் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஆமாம், எப்படியாப்பட்ட நேரம் காலங்களில் உங்களை கண்மணி போல் அவர் பாதுகாப்பார். ஆமாம், வரக்கூடிய நாட்கள் பொல்லாத காலமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்படி வரப்போகுது அப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துவாங்க. ஆனால் அப்படியேப்பட்ட காலத்திலையும் உங்களை காக்கக்கூடியவர் உங்கள் கூட இருக்கிறார். அதை நீங்கள் உணரணும், நீங்கள் வாய்களை திறந்து சொல்லணும். சொல்லுங்கள் பார்க்கலாம், என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்கள், என்னை காக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்கள், என்னை காக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த வார்த்தை வந்து ஜீவன் உள்ளதாக இருக்கிறது, அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் விசுவாசித்து அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும், அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும், அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அதனால் இந்த நாளில் எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. எப்படியாப்பட்ட பொல்லாத காலம் வந்தாலும், எப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உங்களை காக்கும்படி உங்கள் கூடவே அவர் இருக்கிறார். என்னோட கூட என் தேவன் இருக்கிறார், என் இயேசப்பா என் கூட இருக்கிறார், என்னை பாதுகாக்க, என்னை கரம் பிடித்து வழிநடத்த என்னோட கூட இருக்கிறாரு. நான் வேலைக்கு போகும்பொழுது வரும்பொழுது என்னோட கூட இருக்கிறாரு, ஒரு காரியத்தை நான் செய்யும்பொழுது என்னோட கூட இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், இறுதியில் பேசிக்கொண்டு சொல்லிக்கொண்டே இருக்கணும். சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக உங்களை காப்பாற்றி அவர் வழி நடத்துவார். கண்களை மூடலாமா, செபிக்கலாமா? நீங்கள் எங்கே இருந்தாலும் என்னோடு கூட சேர்ந்து செபிங்க. நிச்சயமாக எல்லா சோதனைக்கும் உங்களை தூக்கி தப்புவிப்பார், உங்களை காப்பார், நிச்சயமாக காப்பார். என்னை காப்பார், அவர் காப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லணும். கண்கள் மூடி ஜெபிக்கலாம். பிதாவாகிய தேவனை நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கிருபா சனபதியே, எல்லா சோதனை காலத்திற்கு தப்புவிப்பார், காப்பார் என்ற உடைய வேத வசனத்திற்காய் நன்றி அப்பா. இந்த வீடியோவை பார்த்து கொண்டு பயந்து கொண்டு இருந்த ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் சோதனை காலத்திற்கு தப்பி வைக்கும்படியாய், தூக்கி எடுக்கும்படியாய், காக்கும்படியாய் ஒவ்வொருவரும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
தகப்பனே, நீர் அவங்க கூட இருக்கிறது அவர்கள் உணரட்டும், உணர்ந்து உம்மை நம்பட்டும், உம்மை விசுவாசிக்கட்டும், உடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளட்டும், உடைய வார்த்தையின்படி நடக்கட்டும், உடைய வார்த்தை அவங்க வாழ்க்கையில் வேலை செய்ய, உடைய வார்த்தை அவங்க வாழ்க்கையில் பலிக்க உதவி செய்யும்படியா செபிக்கிறோம் அப்பா. எல்லா சோதனை காலத்திற்கும் இவங்களை காக்கும்படியா செபிக்கிறோம். எல்லா துதிகளும் மகிமையெல்லாம் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. தேவன் உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பார்.